எதிர்நீச்சல் சீரியல் இயக்குனர் திடீர்னு ஏற்பட்ட உச்சக்கட்ட அசிங்கம். தீராத மன உளைச்சல்ல தவிச்சிட்டு இருந்த திருச்சுவத்துக்கு திடீர்னு நெஞ்சு வலி ஏற்பட்டு, அதனால அவருக்கு ஏற்பட்டிருக்க மிக பெரும் பரிதாபம் ஒட்டுமொத்த சன் டிவி ரசிகர்கள் அனைவரையும் உச்சக்கட்ட கண்ணீர்ல மூழ்க வச்சிருக்கு. சன் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய மிக முக்கியமான சீரியல்ல ஒண்ணு நம்ம எதிர்நீச்சல் சீரியல். ஸோ இதுக்குன்னு சன் டிவியில தனி ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. சன் டிவி அப்படின்னாலே உங்க எல்லாருக்கும் ஞாபகத்து வருது சீரியல்கள் தான். ஏன்னா இந்த சீரியல்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கதைகளத்துல தான் உருவாக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம தினம் தினம் நிறைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை மையமா வச்சுதான் இந்த சீரியல்கள் எல்லாமே ஒளிபரப்பு செய்யப்படுது. அதனாலதான் நிறைய பேர் இந்த சீரியல்களை விரும்பி பார்க்கறாங்க. ஏன்னா எங்களுடைய குடும்பத்திலயும் இப்படிதான், நாங்களும் இப்படிதான் கஷ்டப்படுறோம், நாங்களும் நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு எல்லாருமே அவங்களுடைய குடும்பத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள இதோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதுல மிக முக்கியமான சீரியல் அப்படின்னா நம்ம எதிர்நீச்சல் தான். ஸோ எதிர்நீச்சல் ஆரம்பத்துல ஒளிபரப்பாகும்போது பீக்ல பயங்கரமா போணுச்சு. டிஆர்பில தொடர்ந்து நம்பர் 1 இடம் இது மட்டும்தான். ஆனா அந்த நேரத்துல அந்த சீரியலுடைய நடிகர் மாரிமுத்து இறந்து போனதுக்கு பிறகு இந்த சீரியல்ல இயக்கத்துல நிறைய சிக்கல் ஏற்பட்டுச்சு. அதுவும் குறிப்பா அந்த கதாபாத்திரத்துக்கு வேற ஆள் கிடைக்கல. அதன் பிறகுதான் நம்ம வேலு ராமமூர்த்திய அந்த கதாபாத்திரத்துல இயக்குனர் நடிக்க வச்சாரு. ஆனா இருந்தாலுமே அந்த அளவுக்கு சீரியல் சரியா போகல. கதையில நிறைய மாற்றங்களை கொண்டு வந்து இப்போ அந்த கதையை மீண்டும் இயக்கிட்டு இருக்காரு. ஆனா இருந்துமே மீண்டும் மக்களுக்கு இந்த கதையை கொஞ்சம் கொஞ்சமா போர் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இதனால இந்த சீரியலை இப்போ ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சன் டிவி முடிவு பண்ணிட்டாங்க. இது திருச்சிரவத்துக்கு பயங்கர மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அவரு இந்த கதையை கொண்டு போக நினைச்ச விதமே வேற. மாரிமுத்து இறப்பால இந்த கதையவே டோட்டலா மாத்திட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா ஒளிபரப்பாக ஆரம்பிச்ச அன்னம், 3 முடிச்சு, சிங்கப்பெண்ணே இந்த சீரியல்கள்லாம் டிஆர்பில நம்பர் 1 இடத்த பிடிச்சிருக்கு. ஆனா திருச்செல்வம் இயக்குன இந்த சீரியல் இப்போ தொடர்ந்து டிஆர்பில இடம் பிடிக்கவே இல்லை. ரொம்ப ஒரு அடிமட்டத்துக்கு போயிட்டு இருக்கு. அதனால சன் டிவி இந்த சீரியலை ஸ்டாப் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. இது திருச்செல்வத்துக்கு பயங்கர மன உளைச்சல் ஏற்படுத்தியிருக்கு. திருச்செல்வம் ஒரு பெரிய இயக்குனர் ஆகணும் அப்படிங்கிற கனவோட சினிமாவில் என்ட்ரி ஆனாரு. ஆனா அவருக்கு இயக்குனர் ஆகிறது முடியல. அதனாலதான் சின்ன திரையில தொடர்ந்து சீரியல்களை இயக்குறாரு. இதுக்கு முன்னாடி கூட அவர் இயக்குன கோலங்கள் சீரியல் பயங்கர ஒரு வரவேற்பு அடைஞ்சது. அதை தொடர்ந்துதான் இப்போ அவரு இந்த சீரியலை இயக்குனாரு. இந்த சீரியல் ஆரம்பத்துல போன மாதிரி இப்ப போகல. அதனால சன் டிவி திடீர்னு இந்த சீரியலை நிறுத்தி சொல்லிட்டாங்க. நான் தோத்து போயிட்டேன், என்னால ஜெயிக்க முடியல, அதுவும் குறிப்பா சின்ன சின்ன இயக்குநர்கள்ட்ட நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு பயங்கர மன உளைச்சல்ல என்ன படம் தெரியாம தவிச்சிட்டு இருந்த திருச்செல்வத்துக்கு திடீர்னு நெஞ்சுவலி ஏற்பட்டு வலிய துடிச்சு அவருடைய வீட்டுல அவருக்கு ஏற்பட்டிருக்க மிகப்பெரிய சோகம் ஒட்டுமொத்த சன் டிவி திரைப்பட விலங்கு ரசிகர்கள் அனைவருக்கும் உச்சக்கட்ட ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.